செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான டென்னிஸ் தொடரில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் பிருத்வி சேகர் துணை முதலமைச்சர் உதயநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கடந்த 27ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிருத்வி சேகர் வெற்றி பெற்றார். வெற்றி கோப்பையுடன் சென்னை திரும்பிய அவர் துணை முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் எலைட் திட்டத்தின் வீரர் என்பதால் பிருத்வி சேகருக்கு கிடைத்த தமிழக அரசின் சலுகைகள் பேருதவியாக இருந்தது என்றும் அவருடைய பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். பிருத்வி இப்போ 2வது தடவையா ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஃப் டென்னிஸ் டோர்னமெண்ட் 2வது தடவையா ஆஸ்திரேலியா ஓப்பன் வின் பண்ணி வந்திருக்கான். இவன் கிட்டத்தட்ட 16-17 வருஷமா டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கான். நாங்கள் தான் செலவு பண்ணி அவனை எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். இந்த எலைட் ஸ்கீம்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அவன் எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் தைரியமாக போக முடியுது. ஏன்னா எங்களுக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இல்லை. அவனுக்கும் அந்த மனசில் போனோம்னா இவ்வளோ செலவு வைக்கணுங்கிற தைரியமாக விளையாடுறான். ரொம்ப ஃப்ரீ மைண்டோடு விளையாடுறான். இந்த ஸ்கீமை கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக அமல்படுத்துகிற எஸ்டிடிக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்.